அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா. துர்கா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி வயலோகம், அன்னவாசல் ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன் போன்ற பல பெருமைகளுக்கு உரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜைனுலாப்தீனுக்கும் ஆசியம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் ஆவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். 1955ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்வு குறித்த பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MIT-யில் சேர்ந்து படித்தார். பின்னர் முதுகலை பட்டமும் பெற்றார். பல ஏவுகணைகளை பறக்கவிட்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்ததால் இந்தியாவில் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் நாள் 2002இல் பதவியேற்றார். பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா போன்ற பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். 1999ஆம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். தமது பள்ளி படிப்பை முடித்ததும் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் இயற்பியல் பட்டமும், சென்னையில் உள்ள MIT-யில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கான பட்டம் பெற்றதுடன் இந்திய இராணுவத்திற்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்து கொடுத்து தனது பணியை தொடங்கினார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். 1980இல் SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்திய ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியதோடு அக்னி, பிருத்வி, ஆகாஷ் எனப்படும் ஏவுகணை திட்டங்களில் பங்கேற்றனர். இந்தியாவில் கடைக்கோடியில் பிறந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைகளை உருவாக்குவதில் உறுதுணையாய் வந்ததால் ஏவுகணை நாயகன் என்று அனைவராலும் பாராட்ட பெற்றவர். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றியவர். இளம் வயதினராலும் அனைத்து தரப்பினராலும் அதிகமாக நேசிக்கப்பட்ட மாபெரும் தலைவர். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவர் அப்துல் கலாம் அவர்களே என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.